வெல்கம் பேக் டு எல்லோ எலிஃபென்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் பவர் ஷேரிங். இந்த லெசனில் we are going to see two stories from பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா. இந்த ரெண்டு கண்ட்ரியுமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் பவர் ஷேரிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெல்ஜியம் பற்றி பார்த்துடலாம். பெல்ஜியம் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி இன் யூரோப், ஸ்மாலர் தேன் தி ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த கண்ட்ரியோட பார்டர்ஸில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி அண்ட் லக்சம்பர்க். இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிட்டில் ஓவர் 1 crore, தட் இஸ் half the population ஆஃப் ஹரியானா. த எத்னிக் கம்போசிஷன், எத்னிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் குரூப் ஆஃப் பீப்புள் பேஸ்ட் ஆன் ஷேர்டு கல்ச்சர். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நீட் நாட் ஆல்வேஸ் ஹாவ் த சேம் ரிலீஜியன் ஆர் நேஷ்னாலிட்டி. இந்த பெல்ஜியம் கண்ட்ரியில் எத்னிக் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குங்க. இந்த கண்ட்ரியோட டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து 59% ஆஃப் பீப்புள் லிவ்ஸ் இன் ஃப்ளமிஷ் ரீஜியன் அண்ட் ஸ்பீக்ஸ் டச் லாங்குவேஜ். Another 40% people live in Wallonia region and speak French. Remaining 1% they speak German. பெல்ஜியமோட கேபிட்டல் சிட்டியான ப்ரூசல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% people speak French while 20% speak Dutch. இந்த கண்ட்ரியில் த மைனாரிட்டி ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து they were relatively rich and பவர்ஃபுல். இதனால டச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. பிகாஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இந்த கம்யூனிட்டி மக்களுக்கு கொஞ்சம் லேட்டராக தான் கிடச்சிது. இதனாலேயே டச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மக்களுக்கும் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மக்களுக்கும் ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிட்டே இருந்தது டியூரிங் 1950s அண்ட் 1960s. இந்த டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ரூசல்ஸில் இருந்தது. ப்ரூசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த டச் ஸ்பீக்கிங் பீப்புள், அதாவது கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக இருப்பாங்க, கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் மைனாரிட்டி குரூப். ஸோ இதுதான் பெல்ஜியமில் இருக்கிற பவர் ஷேரிங்கான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட கதையை பார்த்துடலாம். ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலாண்ட் நேஷன் ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி சதர்ன் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த கண்ட்ரியோட டோட்டல் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 2 crore people, about சேம் பாப்புலேஷன் ஆஸ் ஹரியானா. இந்த ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் த மெஜாரிட்டி பாப்புலேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்களா ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி, தட் இஸ் 74% அவங்க தான் இருந்தாங்க. அண்ட் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 18% தான் இருக்காங்க. இந்த தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியிலேயே 2 குரூப்ஸாக இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து தமிழ் நேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, தே ஆர் கால்ட் அஸ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13% இருக்காங்க. த ரிமைனிங் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் இந்தியன் தமிழ்ஸ், தட் இஸ் அவங்களோட ஃபோர்ஃபாதர்ஸ், அதாவது அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே இந்தியாவில் இருந்து பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸாக வந்தவங்க டியூரிங் கொலோனியல் பீரியட். நாம் இந்த ஸ்ரீலங்கா மேப்பை பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் எல்லாமே எங்கே அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சிங்களா ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் புத்திஸ்ட். தமிழ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐதர் தே வில் பி ஹிந்துஸ் ஆர் முஸ்லிம்ஸ். கிறிஸ்டியன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்லி 7% தான் இருப்பாங்க, ஹூ ஆர் போத் தமிழ் அண்ட் சிங்களா. இப்போது பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த 2 கண்ட்ரீஸில் இருக்கிற மக்களோட காம்போசிஷனை பற்றி பார்த்துட்டோம். பெல்ஜியமில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி டச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மக்கள் தான் இருக்காங்க. இதை அட்வான்டேஜாக எடுத்து அவங்களோட ஆதிக்கத்தை ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மேலேயும் ஜெர்மன் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மேலேயும் செலுத்தினா அகெயின் அந்த கண்ட்ரி பார்ட்டிஷனுக்குள்ளே வரும். இட் வில் கிரியேட் அனதர் மிஸ். வேறஸ் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்களா ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவங்களும் என்டையர் கண்ட்ரி மேலே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இவங்க 2 பேருமே பவர் ஷேரிங்கை எப்படி பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா கண்ட்ரி தான் பார்த்துடலாம்.
மெஜாரிட்டேரியனிசம் இன் ஸ்ரீலங்கா. மெஜாரிட்டேரியனிசம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மெஜாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் பிலீவ்ஸ் தட் தே கேன் ரூல் த கண்ட்ரி இன் வாட் எவர் வே தே வாண்ட், disregarding the wishes and needs of minority people. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா, it emerged as an independent country in 1948. The leaders of Sinhala community got dominance over the government just because of its majority. இதோட ரிசல்ட்டா the democratically elected government they adopted a series of steps called as majoritarian measures. இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to establish Sinhala supremacy. 1956ல an act was passed to recognize Sinhala as an official language, disregarding Tamil. And also, the governments followed preferential policies that favored Sinhala applicants for university positions and for government jobs. A new constitution strongly conveyed that the state shall protect and foster Buddhism. இதுக்கப்புறமா வந்த ஒவ்வொரு கவர்மெண்ட் மெஷர்ஸுமே இட் இன்க்ரீஸ் த ஃபீலிங் ஆஃப் ஏலியனேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவங்க கண்ட்ரியிலேருந்து ஏலியேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ நன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லெட் பை புத்திஸ்ட் சிங்களா லீடர்ஸ் ரெகக்னைஸ்ட் ஆர் ரெஸ்பெக்டட் தமிழியன்ஸ் culture and language. Sri Lankan Tamilians felt that both the constitution and the government policies denied them the equal political rights and discriminated them against getting jobs and other opportunities and also ignored their interests. இதனாலேயே சிங்களா கம்யூனிட்டி பீப்புளுக்கும் தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வேர்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே லான்ச்ட் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டு ரெகக்னைஸ் தமிழ் அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ரெண்டாவது விஷயம் எதுக்காகனா ஃபார் ரீஜனல் அட்டானமி, தட் இஸ் அவங்க வாழ்கிற ஸ்டேட்டில் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு கேட்டாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி இன் செக்யூரிங் எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ். இவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக டிலே ஆகிக்கிட்டே இருந்தது. பை 1980s செவரல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வேர் ஃபார்ம்ட் அண்ட் இட் டிமாண்டட் அன் இண்டிபெண்ட் தமிழ் ஈழம் ஸ்டேட் இன் நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்படி சிங்களா கம்யூனிட்டிக்கும் தமிழ் கம்யூனிட்டி மக்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருந்து ஃபைனலி சிவில் வாராகவே மாறிடுச்சு. thousands of people of both the communities were killed. Many families were forced to leave the country. அவங்க கண்ட்ரியை விட்டுட்டு மற்ற கண்ட்ரிக்கு அகதிகளாக போனாங்க. The civil war also caused a terrible setback to social, cultural and economic life of the country. In the civil war, it ended in 2009. இப்போது பெல்ஜியமில் பவர் ஷேரிங்கை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். பெல்ஜியம் லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, they took a different path. They recognized the existence of regional differences and also cultural diversities. Between the years 1970 and 1993 அவங்க கான்ஸ்டிடியூஷனில் மட்டுமே 4 times சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க to make an arrangement so that everyone in the country can live together. அப்படி என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், as per their constitution, in their central government, the number of Dutch and French speaking ministers should be equal. Some special laws require the support of majority of the members from each linguistic groups. இதனால no any single community can make major decisions on their own. Many powers of the central government has been given to state governments of 2 regions and the state governments are not subordinate to the central government. Third changes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூசல்ஸில் they have separate government in which both the communities have equal representation.
ப்ரூசல்ஸில் த ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் அக்செப்டட் த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டச் ஸ்பீக்கிங் பீப்புள். இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் த டச் ஸ்பீக்கிங் பீப்புள் ஹாவ் அக்செப்டட் த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள். ஃபோர்த் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தேர் இஸ் தேர்ட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கால்ட் as community government. இந்த community government is elected by the people belonging to one language community. அதாவது டச்சுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கும், ஃப்ரெஞ்ச் அப்படின்றதுக்கும் ஒரு கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கும், ஜெர்மன் ஸ்பீக்கிங் மக்களுக்கும் ஒரு கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கும். இந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா they have the power regarding cultural, educational and language related issues. இந்த பெல்ஜியன் மாடல் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அங்கே இருக்க மக்களுக்கே அது காம்ப்ளிகேட்டட் மாதிரி தான் தெரியும். பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இட் ஹவ் ஒர்க்டு வெல் ஸோ ஃபார். இந்த அரேஞ்ச்மெண்ட்னால இட் ஹெல்ப்ட் டு அவாய்ட் சிவிக் ஸ்ட்ரைஃப், தட் இஸ் ஃபைட்ஸ் பிட்வீன் டூ மேஜர் கம்யூனிட்டிஸ் and even the possibility of division of the country based on language. And also when many of the countries of Europe came together to form European Union, Brussels was chosen as its headquarters. இந்த ரெண்டு ஸ்டோரிஸ்ல இருந்தும் நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா இது ரெண்டுமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் தான். பவர் ஷேரிங் அப்படின்றத ரெண்டு கண்ட்ரீஸுமே டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா த லீடர்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரி அவங்க என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கம்யூனிட்டியோட ஃபீலிங்ஸையும் இன்ட்ரெஸ்டையும் மதித்தா மட்டும்தான் கண்ட்ரி யுனைட்டடாக இருக்க முடியும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணாங்க. அதனால பவர் ஷேரிங்கை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. வேறஸ் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா த மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவங்களோட ஆதிக்கத்தை மற்றவங்க மேலே திணிச்சாங்க. அண்ட் ஆல்சோ தே ரெஃப்யூஸ் டு ஷேர் பவர். இதனால அந்த கண்ட்ரியோட யூனிட்டியே போயிடுச்சு. ஷேரிங் பவர் ஈக்குவல் டு டிவைடிங் பவர், தட் இஸ் ஈக்குவல் டு வீக்கனிங் த கண்ட்ரி. இப்படி ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா பவர் ஷேரிங் இட் இஸ் த மோஸ்ட் டிசைரபிள் ஒன். அது எப்படின்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பவர் ஷேரிங் இஸ் குட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சோஷியல் குரூப்ஸ். இந்த சோஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃபன் லீட்ஸ் டு வயலன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. பவர் ஷேரிங் இஸ் அ குட் வே டு என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பொலிட்டிக்கல் ஆர்டர். இப்போது ஒரு கண்ட்ரியில் மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்குது. அதனால அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவங்களோட ஆதிக்கத்தை அந்த கண்ட்ரி மேலே செலுத்தலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரன்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இன் த லாங் ரன் இட் வீக்கன்ஸ் தி யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி. இந்த செட் ஆஃப் ரீசன்ஸை ப்ருடென்ஷியல் அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். ப்ருடென்ஷியல் அப்படின்னா இட் இஸ் த டெசிஷன் பேஸ்ட் ஆன் கால்குலேஷன்ஸ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்த ப்ருடென்ஷியல் ரீசன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தட் power sharing will bring better outcomes. Second reason why power sharing is good அப்படின்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா it is good for the democracy. Power sharingன்றதே பார்த்தீங்கன்னா it is the very spirit of democracy. That is, people have the right to be consulted on how they have to be governed. ஒரு legitimate கவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the government in which the citizens participate in their system. இந்த set of reasons வந்து பார்த்தீங்கன்னா it is called as moral. இந்த moral reasons எதை emphasize பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான விஷயம் அப்படின்றத சொல்லுது. நெக்ஸ்ட், ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங். இந்த ஐடியா ஆஃப் பவர் ஷேரிங்கே எப்படி எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அப்போசிஷன் டு த நோஷன் ஆஃப் அன்டிவைடட் பொலிட்டிக்கல் பவர். ரொம்ப காலமாக இட் வாஸ் பிலீவ்டு தட் ஒரு கவர்மெண்ட்டோட பவர் ஒருத்தங்கிட்ட அல்லது குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கிட்ட ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றத தான் நம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லை டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குவிக் டெசிஷன்ஸும் அதை நடைமுறைப்படுத்துகிறதும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நோஷன்ஸ் எல்லாமே டெமோக்ரஸின்னு ஒன்று எமர்ஜ் ஆனதுக்கப்புறமா மாற ஆரம்பிச்சுது. டெமோக்ரஸியோட பேசிக் பிரின்சிபிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பவர். டெமோக்ரஸியில் பீப்புள் ரூல் தெம்செல்ஃப் த்ரூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் த குரூப்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி. ஒவ்வொரு வாய்ஸுமே பப்ளிக் பாலிசிஸை ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெர்ஃபோர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பவர் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் ஆஸ் மெனி சிட்டிசன்ஸ் ஆஸ் பாசிபிள். மாடர்ன் டெமோக்ரஸிஸில் இந்த பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக இருக்குது. இப்போது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பவர் இஸ் ஷேர்ட் அமங் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நம்ம லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்போம். த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா த பாடி விச் மேக்ஸ் லாஸ். எக்ஸிக்யூட்டிவ்னா த பாடி விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் தோஸ் லாஸ். ஜுடிஷியரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. இந்த பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அலவுஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பிளேஸ்ட் அட் சேம் லெவல் டு எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் பவர்ஸ். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இட் இஸ் மேட் ஷுர் தட் none of the organs can exercise unlimited power. ஒவ்வொரு ஆர்கனுமே இட் செக்ஸ் தி அதர் ஆர்கன்ஸ். இதனால பேலன்ஸ் ஆஃப் பவரை அச்சீவ் பண்ண முடியும். லாஸ்ட் இயர்லேயே டெமோக்ரஸியில் ஈவன் தோ மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்களோட பவரை எக்ஸசைஸ் பண்ணாலும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசம்பிளிஸ். அண்ட் ஆல்சோ ஜட்ஜஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாலும் தே கேன் செக் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் த லாஸ் மேட் பை லெஜிஸ்லேச்சர்ஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் சிஸ்டம் ஆஃப் checks and balance. Second, the power can be shared among governments at different levels. அதாவது the general government for the entire country and the governments at state or regional level. Such general government for entire country is usually called as federal government. In India, we call it as central or union government. ஸ்டேட் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் we call it by different names in different countries. In India, we call them as state governments. இந்த பவர் ஷேரிங் சிஸ்டம் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா there are no state governments. பட் இந்தியா மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்க கண்ட்ரீஸில் அவங்க கான்ஸ்டிடியூஷனில் கிளியராக இந்த ஷேரிங் ஆஃப் பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. This is what they did in Belgium, but it was refused in Sri Lanka. இந்த பவர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபெடரல் டிவிஷன் ஆஃப் பவர். இந்த பவர் டிவிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் கொண்டு போகலாம், such as municipalities and panchayats. இந்த டிவிஷன் ஆஃப் பவர் இன்வால்விங் ஹையர் அண்ட் லோவர் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் vertical division of power. Third, power sharing among different social groups such as religions and linguistic groups. Community government in Belgium is good example of this arrangement. ஒரு சில கண்ட்ரீஸில் வீக்கர் செக்ஷன் மக்களும் விமென்க்கும் லெஜிஸ்லேச்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்ட்டுன்னு கான்ஸ்டிடியூஷன்லேயும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அண்ட் லீகலாகவும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மென்ட் டு கிவ் ஸ்பேஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டு டைவர்ஸ் சோஷியல் குரூப்ஸ். அதர்வைஸ் தே வுட் ஃபீல் ஏலியனேட்டட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிவ் ஃபேர் ஷேர் இன் பவர் ஃபார் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். ஃபோர்த், பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அமங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்,
pressure groups and movements which influence people in power. ஒரு democratic countryல the citizens must have freedom to choose among various contenders for power. contenders அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள போட்டியாளர்கள். கான்டெம்பரரி டெமோக்ரஸிஸில் இந்த காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்க்குள்ளே இருக்கும். இந்த காம்படிஷன் எதை என்ஷூர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பவர் டஸ் நாட் ரிமைன் இன் ஒன் ஹேண்ட். ஒரு டைம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆட்சி வரலாம். இந்த லாங் ரன் த பவர் இஸ் ஷேர்ட் அமங் வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் அண்ட் சோஷியல் குரூப்ஸ். இந்த கைண்ட் ஆஃப் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி டைரக்ட் when two or more parties form an alliance to contest an election. அந்த அலையன்ஸ் வந்து எலெக்ட் ஆகிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they form coalition government. Again, they share the power. டெமோக்ரஸியில் we also find interest groups. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா traders, businessmen, industrialists, farmers and industrial workers. They also have a share in governmental power either through participation in governmental committees or bringing influence on the decision making process. அவ்வளோதாங்க, பவர் ஷேரிங் லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசனில் என்னென்ன மாதிரி Q&As கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் நேமை மென்ஷன் பண்ணி என்ன டவுட்டுன்றதை கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.